ஹாய், இந்திராஸ் ஏஞ்சல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நம்ம கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே ஒரு கட்டு பூண்டு, ஒரு 4 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நல்லா அந்த எண்ணெய் கூட போட்டு நம்ம வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை அது கூட சேர்த்துக்குவோம். இதுவும் வந்து நல்லா எண்ணெயில் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த வெங்காயம் பூண்டோட நம்ம வறுக்கணும். வறுக்கும்போது இந்த கத்திரிக்காய் நிறம் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ரொம்ப கிரேவிக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்குவோம். இதையும் அந்த கத்திரிக்காய் கூட சேர்ந்து நம்ம நல்லா வதக்கி விடுவோம். அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கட்டும். நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே 2 தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். இதுவும் வந்து அந்த கிரேவியோடு சேர்ந்து நல்லா வெந்து வணங்கி வரட்டும். அப்போ தான் நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அந்த தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் கொஞ்சம் வெந்து வரத்துக்காக ஒரு சொம்பு போல் தண்ணி வந்து நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கூட சேர்ந்து நல்லா நம்ம கிண்டி விடுவோம். நல்லா வெந்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான ஒரு 100 கிராம் வேர்க்கடலையும் ஒரு அரை மூடி தேங்காயும் ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் வந்து அந்த கிரேவிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அதை வந்து நான் ஃபைனலாக அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வணங்கிடுச்சு. இது நம்ம அதிக நேரம் நம்ம வச்சுருக்க தேவையில்லை. இப்போது அந்த வேர்க்கடலையும் தேங்காயும் போட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் கிண்டி இறக்கிற வேண்டியது தான். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.